வந்து சகுனங்களை ரொம்ப நம்பிக்கை உடையவராக இருந்தார். அவர் அரசவையில் ஒரு ஜோதிடர் வந்து இவர் சகுனம் ஏதாவது சொன்னாலும் நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏமாற்றி எப்படியாவது பழைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சகுனம், இதை பார்த்தா நல்ல சகுனம், அதை பார்த்தா கெட்ட சகுனம் அப்படின்னு டெய்லி ஒன்று ஒன்று சொல்லிட்டு வந்தார். சரி, இவர் மன்னர்கிட்ட பொன் பரிசு பதவி உயர்தெல்லாம் வாங்கணும்னா இவரை ஏமாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே சகுனங்களில் நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை பலகீனமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த ஜோதிடர் என்ன சொன்னார், நீங்கள் டெய்லி காலையில் எழுந்து 2 காக்கா சேர்ந்த மாதிரி இருக்கிற காக்காவை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும், போருக்கு போனாலும் வெற்றி பெறுவீங்க, எல்லாமே நல்ல காரியங்களாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஐயோ அப்படியா, 2 காக்கா டெய்லி காலையில் எழுந்தோடனே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண, சேவகனை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுவீங்க தெரியாது, நீ வந்து 2 காக்கா டெய்லி என் கண்ணில் படுற மாதிரி காலங்காத்தால நான் எழுந்தோடனே கண்ணில் படுற மாதிரி 2 காக்காவை வந்து நிற்கிற மாதிரி எனக்கு எங்கே நிற்குதோ டக்குன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பாவம் சேவகன் வேலை செய்கிறவன் செஞ்சு தானே ஆகணும். அவர் போய் உடனே எங்கெங்கே 2 காக்காவாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இடம் போய் பார்த்துட்டு வர்றார். அப்போ பக்கத்து தெருவில் ஒரு 2 காக்கா மரக்கலையில் உட்காந்துருக்கு. அதனால் தூக்கம் இல்லாமல் விடிய காலையில் எழுந்து போயிடுவார் அந்த சேவகன். உடனே வந்து வேலையாளெலாம் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். அவங்க போய் உடனே பக்கத்து மரத்தில் உட்காந்துருக்கு. உடனே அரசு இந்த மாதிரி 2 காக்கா உட்காந்துருக்கு, நீங்கள் சீக்கிரம் வாங்க. சரி சரி வா, உங்க கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போனோடனே இவர் வந்து கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு காக்கா பறந்து போயிடுது. நீ என்ன பொய் சொன்னியா, நீ உன்னை நம்பி தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து திட்டுறாரு. திட்டிட்டு இவனுக்கு 10 கசையடி கொடு, என்னை நம்பி இந்த மாதிரி வர சொல்லிட்டேன், பார்த்தா ஒரு காக்கா தான் இருக்குது, நான் 2 காக்கா பார்க்காம ஒரு காக்கா பார்த்தேன், அதனால் என்ன ஆகுமோ எது ஆகுமோ தெரியாது, அதனால் இவனுக்கு சாட்டையால் 10 சவுக்கடி கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன எப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்னு நினச்சிட்டு, ஜோதிடனால நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மன இருந்து போய் உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியா, எனக்கு 10 கசையடியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. என்னது, நான் உன்னை அடிக்க சொல்கிறேன், நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு மன்னன். இல்லை, காலையில் நான் எழுந்தோடனே 2 காக்கா பார்த்துட்டு தான் உங்களை வந்து பார்க்க வந்தேன். 2 காக்கா பார்த்து எனக்கே 10 சவுக்கடி கிடைக்குதுன்னா நீங்கள் தினமும் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? அதனால் சகனங்களாங்கிறது நம்மளை ஏமாத்துறது பொய்யான இது. நீங்களே பாருங்களேன், இப்போ நீங்கள் பார்க்கல, நான் தான் பார்த்தோன்னே எனக்கு சவுக்கடி விழுது, அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு பாருங்க அப்படின்னு. ஆஹா, நம்மளை வந்து ஜோதிடன் வந்து ஏமாத்திருக்கான், உண்மைதான், அதனால் அவர் அடிக்காத நிறுத்துன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இந்த சகனங்கள்லாம் சொல்லி ஏமாத்துற ஜோதிடரை, சரி நான் இனிமேல் வந்து சகனங்கள் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடரை வந்து தண்டனை கொடுக்குறேன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சகனங்கள் வந்து சில இது இருக்குது, அந்த காலத்தில் இதாக உள்ளதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே சகனம்னு எடுத்துக்கிட்டு நடந்தால் நம்ம நடக்கவே முடியாது, எதுவுமே செயல்பட முடியாது. சகனத்தினால ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன நடக்கணுமோ அது எந்த நேரத்தில் நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சகனங்களால் ஒன்றும் கிடையாது. ஆனால் நடக்க போகுதுன்னா முன்னாடி ஏதோ ஒரு சகனம் வந்து ஈக்குவலாக வரும், அது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்காகவே சகனத்தினால தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணால் நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிறது தான். உடனே மன்னன் வந்து, சரி நான் இனிமேல் சகனங்களை நம்பிக்கைப்பட மாட்டேன், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த சேவகனுக்கு பதவி உயர்வும் கொடுத்து பொன் பொருள்லாம் கொடுக்குறாரு. ஜோதிடனா இனிமேல் நீ வந்து அரசவை பக்கமே வராத போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுமாரி பொய்யா சொல்லி இத்தனால என்னை ஏமாத்தினேன், வந்து சகனம்லாம் அப்படின்னா எதுவும் கிடையாது, நீ சொல்கிறபடி பார்த்தா 2 காக்கா பார்த்த சேவகனுக்கு வந்து அடி விழுது, நான் டெய்லி பார்த்தா என்ன ஆகும்? அதனால் நீ வந்து பொய்யான தகவலை சொன்ன உனக்கு தான் தண்டனை கொடுக்கணும், நான் உனக்கு தண்டனை கொடுக்கல, ஓடிடு இதோட அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுலேருந்து நம்ம வந்து சகனங்கிறது எதுவுமே கிடையாது, நம்ம செயல் தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது. சகனங்கிறது ஒரு பொய்யான ஒரு செயல் தான்.